நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. மாதா தொலைக்காட்சியின் இனிய உறவுகளுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் ஜோ அவர்களே. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கேன், சிறப்பா இருக்கேன், அற்புதமா இருக்கேன். இறை மக்களும் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு நிறைவோடவே நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. நான் என்ன எல்லா நாளும் போல இன்றைய நாளும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, உற்சாகம், சிறப்பா இருக்கிறேன். கண்டிப்பா இந்த உற்சாகத்தோட கதை கேட்க போயிடலாம். இன்னைக்கான கதை எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச ஒரு கதை. ஆனா அதனுடைய வெர்ஷன் 2 வெர்ஷன் 3 அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கான்னு தெரியல. சோ என்ன கதை அப்படின்னா, ஒரு முயலுக்கும் ஆமைக்கும் என்ன வந்துச்சான், ரேஸ் வச்சாங்களா, தெரியுமா அந்த கதை? சொல்லுங்க. எல்லாருக்குமே தெரியும் அந்த கதை. ஸோ அதே தான், அந்த முயலுக்கும் ஆமைக்கும் ரேஸ் வச்சாங்க. அந்த முயல் என்ன பண்ணுச்சு, ஆமையோட வேகமா ஓடலாம்னு சொல்லி வேகமா அந்த தொடக்க இடத்துல இருந்து ஓடி, ஆமை தான் மெதுவாக வருதுன்னு ஒரு ஓய்வு எடுத்துச்சு. அந்த கேப்ல என்ன பண்ணுச்சு, ஆமை கடந்து எல்லைக்கோட்டை தொட்டு அது என்ன ஆச்சு, ஃபர்ஸ்டா வின் பண்ணிருச்சு, வெற்றி பெற்று விட்டது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பார்ட் 1 இல்ல வெர்ஷன் 1. வெர்ஷன் 2 என்ன அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல தோத்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா இருக்க மாட்டோம், திரும்ப எப்படியாவது அதில் ஜெயிக்கணும்னு. அப்போ அந்த முயலுக்கு அதே தான், திரும்ப போய் வா சண்டைக்கு போவா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கு, ஆமை என்ன பண்ணிருக்கு, சண்டைக்கு கூப்பிடுறாங்க, திரும்ப வா நம்ம ரெண்டு பேரும் மோதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்த முறை திரும்பவும் போட்டி நடக்குது. போட்டி நடந்த உடனே ரெடி 1 2 3 அப்படின்னு சொன்னா முயல் வேகமா ஓடுது. இந்த தடவை உஷாராயிருச்சு, ஏன்னா நம்ம போராட ஓய்வு எடுத்ததுனால கோட்டை விட்டுட்டோம். இந்த இடம் என்ன பண்ணக்கூடாது, ஓய்வு எடுக்கக்கூடாது. ஓய்வு இல்லாமல் ஓடி என்ன பண்ணிருச்சு, ஃபர்ஸ்டா வந்து வின் பண்ணிருச்சு. இது வெர்ஷன் 2. மூணாவதா ஒரு விஷயம், இப்போ ஆமை என்ன பண்ணிருச்சு, தோத்துருச்சு. இப்போ ஆமை பதிலுக்கு என்ன பண்ணணும், ரிவெஞ்ச் பண்ணணும். இப்போ நீ வாடா போட்டிக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, போட்டிக்கு கூப்பிடுது. போட்டி ஓகே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, போட்டி நீர்ல இருக்குது. இப்போ நீர்ல இருந்தா எதுதான் வின் பண்ணும், ஆமா. ஆமா மூணாவது வருஷன்ல வின் பண்ணிருச்சு. 4வது வருஷம் திரும்ப முயல் என்ன பண்ணும், திரும்ப போட்டி கூப்பிடும். நிலத்துல திரும்ப நடக்குது. ஆமை முயல் என்ன பண்ணிருது, வின் பண்ணிருது மாறி மாறி. அப்புறம் ஒரு கட்டத்துல 2 பேரும் முடிவு பண்ணி போட்டியை நடத்துறாங்க. பாதி போட்டி நிலத்திலும் பாதி போட்டி நீரிலும். 5வது வருஷம். அப்போ அந்த நிலத்துல முயல் வேகமா என்ன பண்ணுது, ஆமையை தூக்கி கொண்டு ஓடுது. நீர்கிட்ட வந்தோடனே ஆமை என்ன பண்ணிருது, முயலை தன் ஓட்டு மேலே ஏற்றிக்கிட்டு அங்க நீரை வேகமாக நீந்தி கடந்து 2 பேரும் ஒண்ணு போல என்ன பண்றாங்க, வெற்றி பெறுகிறார்கள். சோ எப்போ முயலும் வெற்றி பெறும், ஆமையும் வெற்றி பெறும், முயலாமை மட்டும் வெற்றி பெறாது. ஒரு அற்புதமான கதையின் வழியா நம்ம இதை கேட்டிருக்கோம். உண்மையாவே வெர்ஷன் 1 2 3 4 5 சொல்லிட்டு குழந்தைகளுக்கு சொல்ற மாதிரி ஒரு சுவாரஸ்யமா சொன்னீங்க, சிறப்பு. இந்த கதையின் வழியா அந்த நீதியை நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம எடுத்துப்போம். இந்த அற்புதமான நாளை இப்பொழுது ஆரம்பிக்கலாம். இப்போ ஆலை தரிசனம் பார்க்கலாம். அற்புதமான ஆலய தரிசனம் நம்ம இனிய காலை வேளையில நம்ம பார்த்துட்டோம் ஜோ. கண்டிப்பா. கண்ணாடியில நம்ம முகம் பாக்குறப்போ கண்ணாடி தூசியா இருந்துச்சுன்னா முகம் நம்மளுக்கு அழுக்காதான் காட்டும், கரெக்டா? அப்படித்தானே காட்டும். கண்ணாடியில தூசி இருந்துச்சுன்னா நம்ம பாக்குற முகம் எப்படி இருக்கும், அழுக்கா தெரியும். அதே மாதிரிதான் நம்மளுடைய மனசுல அழுக்கோட நம்ம எங்கதான் சந்திச்சு என்னதான் காரியம் என்னதான் செயல் இறங்கினாலும் எல்லாமே அழுக்காதான் இருக்கும்.
ஆனா இதுவே நல்ல எண்ணங்களை நம்ம உட்புகுத்தி கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும் அப்படின்றத ஒவ்வொரு நாளும் நமக்கு உணர்த்தி கொண்டிருப்பது நம்முடைய கடல் வணக்கம் நிகழ்ச்சி தான். ஸோ இன்றைய நாள் நம்ம என்ன சிந்தனையை சிந்திக்க போறோம்? ஸோ இன்னைக்கான இது என்ன அப்படின்னா, இன்னைக்கு சில கொலைகளை பத்தி என்ன பண்ண போறோம், பேச போறோம். எழுந்து போயிட்டுமா? நான் எனக்கும் வம்புக்கு வரமாட்டேன். என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நாம தினத்தோறும் செய்யக்கூடிய கொலைகளா? சில கொலைகள். இல்ல நான் வரல. என்னன்னா, இந்த கதையில கேட்ட மாதிரி முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் முயலாமை வெல்லாது. அப்ப அந்த முயலாமை என்ன பண்ணுது, அந்த வெற்றியை கொன்று விடுகிறது. அப்போ அது போல நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்கள், நாம செய்யக்கூடிய சில விஷயங்களை என்ன பண்ணுறது, கொன்று விடுகின்றது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் சொல்றது, நம்ம எல்லாருக்குமே ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. ஏதோ ஒரு இலக்கு, இந்த இலக்கை நோக்கி ஒரு, எனக்கு சொந்த வீடு வாங்குறது ஒரு இலக்கு அப்படின்னு சிலர் ஓடிக்கொண்டிருக்கலாம். சிலர் எனக்கு சொந்தமாக வாகனம் வாங்குவது என்னோட இலக்கு அப்படின்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கலாம். சிலர் நான் அந்த டிகிரியை முடிக்கணும், இது என்னுடைய இலக்கு. இலக்கு இருக்கும், ஒரு லட்சியம் இருக்கும். அப்ப அந்த இலக்கு என்பது அடைய அது மாறிக்கொண்டே இருக்கும். அந்த இந்த இலக்கை எது கொன்று விடுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய லேசினஸ், சோம்பேறித்தனம். அப்ப நம்முடைய சோம்பேறித்தனம் நம்முடைய இலக்கை என்ன பண்ணிடுது, கொன்று விடுகிறது. ஏன் அப்படின்னா, நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம், பின்னாடி பாத்துக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம தள்ளி போட அந்த சோம்பேறித்தனம் நமக்கு ஒரு தூண்டுதலை எழுப்புகின்ற பொழுது ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, நாம் செய்ய வேண்டிய செயலை செய்ய முடியாது, பயணிக்க வேண்டிய பாதையில் நம்மால் பயணிக்க முடியாது. வெரி சிம்பிள். காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும், 4 மணிக்கு எந்திரிக்கணும் ஃபிக்ஸ் பண்ணி படுக்கிறோம். அந்த நேரத்துல எதுக்காக நம்ம 5 மணிக்கு எந்திரிக்கிறோம், 4 மணிக்கு எந்திரிக்கிறோம்? ஏதோ ஒரு வேலையை செய்வதற்கு, ஏதோ ஒரு இலக்கை செய்து முடிப்பதற்கு. இன்னொரு 5 நிமிஷம் தூங்கிக்கலாம்னு தொடங்கக்கூடிய அந்த சோம்பேறித்தனம், அந்த செய்ய வேண்டிய வேலையை முழுசா செய்ய முடியாம, பாதி செஞ்சு பாதி செய்ய முடியாம, இல்ல முழுசாவே செய்ய முடியாம, ஏதோ ஒரு விபரீதத்தை என்ன பண்ணுது, கிரியேட் பண்ணுது. அப்போ சின்ன சின்ன விஷயம் தொடங்கி பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் நம்முடைய சோம்பேறித்தனம் நம்முடைய இலக்குகளை கொன்று விடுகிறது. இன்னும் எதையெல்லாம் நம்ம கொன்று விட போகிறோம் என்றதை நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அவர்தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வழியாக நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வாசிக்க கேட்ட திருப்பாடலானது திருப்பாடல் 105, கடவுளும் அவர்தம் மக்களும் என்ற தலைப்பிலே இந்த திருப்பாடலானது இருக்கிறது. இந்த திருப்பாடலுடைய பின்புலம் என்ன என சொல்லி பார்க்கிற பொழுது, குறிப்பேடு புத்தகம், 1வது புத்தகம் 16வது அதிகாரம் 8 முதல் 22 வரை இருக்கக்கூடிய இறைவசனங்களை அப்படியே உள்ளடக்கிய ஒரு திருப்பாடலாக இந்த திருப்பாடல் இருக்கிறது. அதாவது பிலிஸ்தியரோடு தாவீது போரிட்டு அந்த உடன்படிக்கை பேழையை மீண்டுமாக எருசலேமுக்கு எடுத்து வருகிறார். அந்த உடன்படிக்கையின் பேழை முன்பாக தாவீது நடனம் ஆடுகிறார், பாடல் பாடுகிறார். அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிந்து கடவுளுக்கு போற்றி பாடுவதற்கு என சொல்லியே ஒரு கூட்டத்தை தாவீது அரசர் நியமிக்கிறார். அப்படி நியமித்த பிற்பாடு பாடப்பட்ட ஒரு பாடலாக இந்த திருப்பாடலானது இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இந்த திருப்பாடல் 105
உட்கார்ந்து தயவு செய்து ஒவ்வொரு வரிகளாக நீங்கள் படித்து பாருங்கள். அவ்வளவு ஆழமான ஒரு நம்பிக்கையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு திருப்பாடலாக இருக்கிறது. இஸ்ரேல் மக்களுடைய மொத்த அந்த எகிப்து வரலாற்று எக்ஸோடஸ் நிகழ்வை, அந்த எகிப்திலிருந்து அவர்கள் கடந்து வந்த அந்த நிகழ்வை அழகாக இறை வார்த்தைகள் வழியாக இந்த திருப்பாடல் ஆசிரியர் பாடலாக பாடுகிறார். இந்த பகுதி நம்ம 3 பகுதிகளாக பிரிக்க முடியுது. இந்த திருப்பாடலை மொத்தம் 45 இறைவசனங்களை உள்ளடக்கிய இந்த திருப்பாடலை 3 பகுதிகளாக நம்மால் பிரித்து பார்க்க முடிகிறது. 1 முதல் 6 வரை இருக்கக்கூடிய இறைவசனங்கள் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து அவரை போற்றி புகழ்ந்து பாட மக்களுக்கு அழைக்கக்கூடிய அழைப்பாக இருக்கிறது. 7 முதல் 25 வரை இருக்கக்கூடிய இறைவசனங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகிய மூதாதையருக்கு கடவுள் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தார் என்பதை எடுத்துச் சொல்லக்கூடிய இறைவசனங்களாகவும், 26 முதல் 45 வரை இருக்கக்கூடிய இறைவசனங்கள் எகிப்திலிருந்து அந்த கடவுளாகிய ஆண்டவர் எப்படி இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி வந்தார், என்னென்ன அற்புதங்கள் வழியாக அவர்களை பாதுகாத்தார் என்பதை குறித்து எழுதப்பட்ட இறைவார்த்தைகளாக இருக்கிறது. இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைப்பாடலானது இந்த முதல் பகுதியை மையமாக கொண்ட இறைப்பாடலாக இருக்கிறது. அந்த முதல் பகுதியை படித்து பார்க்கும் பொழுது கடவுளை போற்ற, புகழ, ஆராதிக்க, மாட்சிப்படுத்த இந்த திருப்பாடல் ஆசிரியர் அழைப்பு கொடுக்கிறார். இந்த 1 முதல் 6 வரை இருக்கக்கூடிய இறைவசனங்களில் நிறைய ஒரு செயல்களை செய்ய இந்த திருப்பாடல் ஆசிரியர் அழைக்கிறார். கிட்டத்தட்ட 8 செயல்களை செய்ய அழைக்கிறார். அவர் சொல்லுகிறார், பாடுங்கள், புகழ்ந்தேத்துங்கள், எடுத்துரையுங்கள், மாட்சிப்படுத்துங்கள், தேடுங்கள், நாடுங்கள், நினைவு கூறுங்கள், நினைவில் கொள்ளுங்கள் என சொல்லி ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி ஆண்டவரை நீங்கள் இப்படி மாட்சிப்படுத்துங்கள், ஆண்டவரை இப்படி புகழுங்கள், ஆண்டவருக்கு பாடல் பாடுங்கள், ஆண்டவர் செய்த செயல்களை எல்லாம் நீங்கள் நினைவு கூறுங்கள், ஆண்டவரை எப்பொழுதுமே மனதில் கொள்ளுங்கள் என சொல்லி அவர் அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஏன் சொல்லுகிறார் அப்படின்னா, சில சமயங்களில் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம நாடி செல்லுகிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அடுத்த கணமே இன்னொரு ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். கிடைத்த ஆசீர்வாதத்திற்காக நம்ம பல முறை நன்றி சொல்ல மறந்து விடுகிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட எல்லோருமே ஆண்டவர் செய்த செயல்களை நினைத்து பார்த்து அவரை மாட்சிப்படுத்தி புகழ்ந்தேத்தி நன்றி பலி செலுத்துகிறவர்களாக வாழ இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் நல்லா இருக்கிறோம், உடல் நலத்தோடு இருக்கிறோம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறோம், நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நம்முடைய குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறது, நம்முடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது என சொன்னால் அது கடவுளுடைய ஆசீர்வாதம் தானே. அந்த ஆசீர்வாதத்திற்காக நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல வேண்டாமா? ஆண்டவரை புகழ்ந்து பாடல் பாட வேண்டாமா? என்னுடைய ஆண்டவர் எனக்கு இந்த காரியங்களை செய்திருக்கிறார் என பிற மக்களிடத்திலே நாம் சாட்சியாக வாழ வேண்டாமா? அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். வாங்க, ஆண்டவரை புகழுவோம், ஆண்டவரை பாடுவோம், ஆண்டவரை மாட்சிப்படுத்துவோம். ஜெபிப்போமா. எங்களை நாளும் காத்து வழிநடத்தி வருகிற அன்பு தெய்வமே இறைவா, என்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகளை நீ செய்திருக்கிறேன். ஆனால் நாங்கள் பலமுறை நன்றி சொல்ல மறந்திருக்கிறோம். உம்மை போற்றிட, உம்மை புகழ்ந்தேத்திட, உம்மை மாட்சிப்படுத்த, உமக்கு சாட்சியாக வாழ நாங்கள் மறந்திருக்கிறோம். இந்த திருப்பாடல் ஆசிரியர் கொடுக்கிற அழைப்பை ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையின் வழியாக, என்னுடைய சொற்கள் வழியாக, என்னுடைய செயல்கள் வழியாக உமக்கு உகந்தவர்களாக நாங்கள் வாழவும், உம்மை போற்றவும் புகழவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். அருமையான தினமொரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மகிழ்ச்சியும் நம்முடைய வெற்றியும் சில விஷயங்கள் பறித்து விடுகிறது, இல்லை அழித்து விடுகிறது, இல்லை சொன்ன மாதிரி சொல்லணும்னா கொன்று விடுகிறது. அப்படின்னா எதை கொன்று விடுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்ததா என்ன சொல்றாங்க? அல்டிமேட் அடுத்ததுதான் நம்முடைய கோபம் நம்முடைய அறிவை கொன்று விடுகிறது. நம்ம யாராவது இதை யோசிச்சிருப்போமா? ஆனா அசால்ட்டா நம்ம பல செயல்களை செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் யோசிப்போம். அந்த இடத்துல பெருசா கோவப்பட்டிருக்க வேண்டாமோ, நம்மளுடைய வாய்ப்பு பெருசா நழுவி போயிடுச்சு இந்த கோவப்பட்டதால, பல காரியங்கள் அந்த மாதிரி நம்ம சிந்திச்சிருப்போம். ஸோ அப்படிப்பட்ட அந்த கோபங்கள் முன்னாடி வர்றதால நம்முடைய அறிவுன்ற ஒரு விஷயம் என்ன ஆகுதாங்கன்னா கொலை பண்ணப்படுகிறது. நம்ம கையாலேயே நம்மளே சூனி வச்சுக்கிற மாதிரி இருக்குது. அதாவது சிம்பிள் என்னன்னா, அறிவு இல்லாம இருப்போம் அந்த நேரத்தில். கோவப்படக்கூடிய நேரங்களில் நம்முடைய அறிவு என்பது என்ன பண்ணாது, வேலை செய்ய போயிடும். அப்போ அந்த கோபத்துல என்ன செய்யறோம்? சில சொல்றேன், நான் கோபத்துல செஞ்சுட்டேன். ஏன்னா கோபத்துல அறிவு வேலை செய்யாது.
ஏதோ ஒன்று செஞ்சு அப்புறம் இக்கட்டில் யார் மாட்டிக்கிறோம், நம்ம தான் மாட்டிக்கிறோம். ஒரு சமூக வலைதளத்தில் பார்த்த ஒரு காணொலி, ஒருத்தர் நபர் என்ன பண்ணுவார்னா, தினந்தரம் அவருடைய பழக்கமே மாடியிலேருந்து கவரில் குப்பையை கட்டி என்ன பண்ணுவார், கீழே தூக்கி போடுவார். அப்போ மேலேருந்து கீழே போடக்கூடிய கவர் என்ன பண்ணும், வெடிச்சு உடஞ்சி அது என்ன அந்த குப்பையெல்லாம் செதறி கிடக்கும். அப்போ அந்த குப்பையை அள்ளக்கூடிய நபர் அதை சேர்த்து எடுத்துட்டு போறார். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கிறார், அவர் மாற்று வழியாக இவர் ஒரு கவர்ல எல்லா குப்பையும் சேர்த்து கூட்டிலே திரும்ப கொண்டு என்ன பண்ண மேலே வீட்டு வாசல்ல வச்சுட்டு வந்தார். அவர் வச்சுட்டு கீழே போனா அவர் டென்ஷனாகி மாடியில இருந்து பார்த்துட்டு எரிகிறேன்னு சொல்லி வீசுறப்போ அவரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டார், மாடியில இருந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று இது பார்க்கப்பட்டார். அப்போ அந்த கோபத்தினால அறிவில்லாம செஞ்ச ஒரு செயலால எனக்கு ஓகே அவர் பொழைச்சிக்கிட்டாரு, ஓகே, ஆனா கை கால் அடி கண்டிப்பா போட்டிருக்கும். அப்போ அந்த வலியும் வேதனை எதுக்கு அவருக்கு தானே. அப்போ நம்முடைய கோபம் என்பது நம்முடைய அறிவை கொன்றுவிடும். அப்போ கோபம் கொள்ளலாமா வேண்டாமா நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். நாம் தான் அதை டிசைட் பண்ணணும். தொடர்ந்து பேசலாம் ஜோய். அடுத்த பகுதி பார்க்கலாம். ஜூலை 8 புனித கில்லியான். அயர்லாந்து நாட்டில் கவுண்டி கவான் பகுதியில் வாழ்ந்த செல்வ செழிப்புமிக்க குடும்பத்தில் கிபி 640ஆம் ஆண்டு பிறந்தார் கில்லியான். ஹை என்ற மடத்தில் இணைந்து துறவரம் பூண்ட கில்லியான் ஆயராக உயர்ந்து அயர்லாந்து முழுவதும் நற்செய்தி பணியாற்றினார். ரோமிற்கு திருப்பயணம் மேற்கொண்ட இவர் பிற இனத்து மக்கள் மனம் மாறிட மிக கடுமையாக உழைத்தார். மறுமணம் ஆதரிக்கப்படாத அக்கால திருச்சபையில் இறந்த தனது சகோதரன் மனைவியை மனைவியாக்க எண்ணம் கொண்டிருந்த டியூக் கோஸ்பார்ட் என்பவரை மணமாற்றிய கில்லியான் ஆண்டவரின் பணிகளை அர்ப்பணிப்போடு செய்தார். டியூக் கோஸ்பார்ட் மனம் மாறினாலும் அவருடைய சகோதரரின் மனைவி கெலினா கில்லியான் மீது கோபம் கொண்டு அவரை கொலை செய்ய திட்டம் தீட்டினார். கிபி 689ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் நாள் கில்லியானும் அவரின் தோழர்கள் இருவரும் கெலினா ஏவிவிட்ட நபரால் தலை வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். ஆயர் கில்லியான் கொலைக்கு காரணமான கெலினாவும் அவரை கொலை செய்தவரும் மனநலம் குன்றி துன்புற்று இறந்தார்கள். வூர்ஸ்பர்க் பேராலயத்தில் வைக்கப்பட்டுள்ள ஆயர் கில்லியானின் புனித பண்டங்கள் மூலம் இன்றும் ஏராளமான புதுமைகள் நடந்தேறுகின்றன. புனித கில்லியானின் திருவிழாவை கொண்டாடுகின்ற நாம் கத்தோலிக்க மரபின்படி நம் வாழ்வில் ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழ்வோம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். நம் வாழ்க்கையில் செய்யும் சில செயல்களால் சில காரியங்களை நாமே கொன்று விடுகிறோம் நம்ம கையால் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்தது நம்ம என்ன கொல்ல போகிறோம்? ஸோ அடுத்ததா நம்முடைய மகிழ்ச்சியை, நம்முடைய வெற்றியை எது பறித்து விடுகிறது, கொன்று விடுகிறது, என்ன மகிழ்ச்சியை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நட்பு வட்டாரமாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளாக இருக்கலாம், இன்னும் நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்கள் அப்படிங்கிற நட்பு வட்டாரங்கிறது ரொம்ப 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 அற்புதமான ஒன்று. ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே நமக்கு நிற்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்முடைய அந்த நட்பு வட்டாரம், உறவுகள் தான். நமக்கானவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, நிற்பாங்க. அப்போ அவங்களுக்கு இடையில நான் ஈகோ காட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த உறவு நிலையை என்ன பண்ணிவிடும், கொன்றுவிடும். எனக்கு நிறைய கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ஈகோ. நான் இறங்கி போறதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கணவர் மத்தியிலும், சில நேரங்கள் நான் இத்தனை தடவை நான் இறங்கி போறது, இனிமேல் நான் இறங்கி போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஈகோ மனைவி மத்தியிலும் வருகின்ற பொழுது இது இவங்க 2 பேர் கூட மிகப்பெரிய பிரச்சனையா முடிகிறது. குறிப்பா பெற்றோர் பிள்ளைகள் கிட்ட இந்த ஈகோ இருக்கும்னு கேட்டால் பிள்ளைங்க கிட்ட என்ன பண்ணும், அந்த ஈகோ இருக்கும். பெற்றோர்கள் என்ன சரி என்ன இருந்தாலும் என் பிள்ளை தானே அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஈகோலாம் இருக்காது. நல்லா பார்த்தீங்கன்னா அந்த உறவு ஸ்மூத்தா போய்கிட்டே இருக்கும் பெற்றோர் பிள்ளைகள் கிடையாது கூடிய. அப்போ எல்லா உறவுகள் கிடையாது ஸ்மூத்தா போகணும்னா ஈகோ என்பது இருக்க கூடாது. நான் பெரியவன், நீ பெரியவன், நான் இதுக்கு இறங்கி போகணும், நான் சொன்னா செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஃப்ளூயண்டா அடுத்த செகண்ட் இது வாழ்க்கை நிச்சயமான்னு கேட்டா யாருக்கும் தெரியாது. எவ்வளவு நேரம் மூச்சு விடுறோம் தெரியாது. நேற்று நைட்டு எல்லாருமே ஏதோ ஒரு நம்பிக்கையில் என்ன பண்றோம், அலாரம் வச்சுட்டு தூங்குறோம். ஓகே, காலைல எந்திரிச்சாலும் சந்தோஷம், எந்திக்கலன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருந்துகிட்டு எதுக்கு இந்த தேவையில்லாத ஈகோக்கள். அப்ப அந்த ஈகோ உறவு நிலையை கொன்றுவிடும். ஈகோவை கொன்றுவிட்டு உறவு நிலையை நம்ம சிறப்பாக அமைத்துக் கொள்ளலாம்ன்றதை இப்படியும் மாத்தி நம்ம யோசிக்கலாம். தொடர்ந்து பேசலாமே. பார்த்த பகுதி பார்க்கலாம்.
நாட்டை ஆண்டு கொண்டிருந்த மன்னருக்கு திடீர் சந்தேகம். புத்திசாலித்தனமாக நான் இந்த நாட்டை ஆண்டு வருகிறேன், முட்டாள்களும் இந்த நாட்டிலே இருப்பார்கள் அல்லவா? ஆகுமன்னா நிச்சயமாக இருப்பார்கள். அப்படியானால் நாட்டில் முதல் 5 பெரிய முட்டாள்களை பிடித்து வா, பார்க்க வேண்டும். அமைச்சருக்கு குழப்பம். புத்திசாலிகளை கொண்டு வா என்றால் போட்டி வைத்து கொண்டு அவர்களை நிறுத்தலாம். முட்டாள்களை எப்படி கண்டுபிடிப்பது? சரி மன்னா, இதோ போகிறேன். 1 மாதத்தில் 5 முட்டாள்களோடு வருகிறேன். போனவர் 1 மாதமாக அலைந்து 2 பேரை கொண்டு வந்து நிறுத்தினார். அமைச்சரே, 5 பேரை என்றால் 2 பேரை கொண்டு வந்திருக்கிறீர்களே. சொல்லுகிறேன் மன்னா, இதோ இவன் மாட்டு வண்டியில் அமர்ந்து புல்லுக்கட்டை தலைமையில் சுமந்தபடி பயணித்தான். ஏன் என்று கேட்டதற்கு, ஏற்கனவே வண்டி பாரம், சுமந்து செல்லும் மாடுகளின் சுமைகளை குறைக்க நான் கொஞ்சம் சுமக்கிறேன் என்றான். இவன் 5வது பெரிய முட்டாள். இதோ அடுத்தவன் கூரை மேல் வளர்ந்த புல்லை மேய விட எருமையை கூரையை நோக்கி இழுத்து கொண்டிருந்தான். இவன் 4வது பெரிய முட்டாள். களிப்படைந்தோம். எங்கே அடுத்த முட்டாள்? இதோ நான் தான் தீர்த்து வைக்க வேண்டிய பிரச்சனைகள் அரசவையில் அடுக்கடுக்காய் இருக்கும் போது அதை கவனிக்காமல் முட்டாள்களை தேடி அலைந்து கொண்டிருந்தேனே, நான் தான் 3வது பெரிய முட்டாள். கேட்டதும் விழுந்து விழுந்து சிரித்து விட்டார் மன்னர். அரசவையும் தான். சரி, அடுத்த முட்டாள்? அது நீங்கள் தான் மன்னா. நாட்டில் உள்ள ஆயிரக்கணக்கான அவசர வேலைகளில் கவனம் செலுத்தாமல் முட்டாள்களை தேடி அலைய சொன்னீர்களே, நீங்கள் தான் 2வது பெரிய முட்டாள். கேட்டுவிட்டு அரசவையே கப்சிப்பாகிவிட்டது. அமைதியை கலைத்தார் அரசர். உனது கருத்திலும் நியாயம் இருக்கிறது, நான் செய்தது தவறுதான். ஒத்துக்கொண்ட மன்னர் கேட்டார், அப்போ அந்த 1வது முட்டாள்? சொன்னார் அமைச்சர், மன்னா, அலுவலகத்திலும் வீட்டிலும் வேலைகள் இருக்கும்போது, 1000 வேலைகள் இருக்கும்போது அதையெல்லாம் விட்டுவிட்டு மாதா டிவியே கதி என இந்த மொக்கை கதையை ஆர்வமாய் பார்த்தபடி அந்த 1வது முட்டாள் யார் என ஆர்வமாய் பார்த்து கொண்டிருக்கிறாரே, அந்த இவர்தான் முதல் முட்டாள். ஆத்தி, கடைசியில் என்னவே முட்டாளாக்கி விட்டாரே இந்த கதை பாதரு அப்படின்னு அடிக்க வராதிங்க. கல்யாணம் மட்டுமல்ல, கதைகளும் 1000 காலத்து பயிர்தான். வாழையடி வாழையாய் வளரும், கிளைகளை விடும், பரவும். முட்டாள் தன்னை ஒரு புத்திசாலி என நினைக்கிறான், ஆனால் உண்மையான புத்திசாலி தான் ஒரு முட்டாள் என்றே நம்புகிறான். ஏண்டி, வெண்டிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் பொரியல், வெண்டிக்காய் அவியல் கூட்டுன்னு வெண்டிக்காயவே தினமும் சமைச்சு தரையே, வெண்டிக்காய் சாப்பிட வச்சு உன் புருஷனை ஜீனியஸ் ஆக்கி உலகத்திற்கு காட்டுறதுக்கு தானே அப்படின்னு கொஞ்சிக்கிட்டே புருஷன் கேட்க பொண்டாட்டி சொன்னால, சே அதெல்லாம் இல்லைங்க, வெண்டிக்காய் அதிகமாக சாப்பிட்டா மூளை வளரும்னு சொல்றதெல்லாம் பொய்ன்னு இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கு தான். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதை சிந்தனை கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் நம்முடைய வாழ்வின் வெற்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் பறித்துக் கொள்ளக்கூடிய, கொன்று விடக்கூடிய சில செயல்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அதில் அடுத்ததா எதை கொள்ளும்? என்னுடைய பயம் என்னுடைய வாய்ப்புகளை கொள்ளும். இது அதிகமா பல பேருடைய வாழ்க்கையில சந்திச்சுட்டுன்னு தான் நம்ம வந்திருப்போம் இல்லையா? எவ்வளவோ நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக நம்ம எவ்வளவோ வந்து தளங்கள் ஏறி இருப்போம், இறங்கியிருப்போம். அந்த இடத்துல எல்லாம் திரும்ப பேக் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருப்போம். காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சேன்னா, கிட்ட போற நேரத்துல ஒரு சின்ன ஒரு பயம், அந்த ஸ்பார்க் மாதிரி வந்திருக்கும். ஐயோ வேணாம், உள்ள போனா இன்டர்வியூல அட்டன் பண்ணுவோமா, இல்ல ஃபெயில் ஆயிடுவோமா, இல்ல உள்ள பாஸ் ஆகுமா. நிறைய பள்ளி மாணவர்களை வந்து இப்ப பரீட்சை எழுதுற குழந்தைங்க கிட்ட எல்லாம் ஒரு பெரிய விஷயம் என்னவா இருக்கு அவங்க கிட்ட டிராபேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பயம் தான். நல்லா படிக்கிற குழந்தைகிட்ட கூட ஐயோ எனக்கு பயமா இருக்கு எக்ஸாம் எழுதும் போது சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த பயம் நம்முடைய வாய்ப்பை வந்து கொன்று இருக்கின்றது, கொள்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பயம் வந்து இயற்கையாகவே நமக்குள்ள இருக்குது. ஆனா அது எப்போது வெளிப்பட ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க நம்ம பயம் காட்டுறதுல இருந்துதான். ஒழுங்கா படி இல்லைன்னா ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னு வீட்டுல பயம் காட்டக்கூடிய, அங்க தொடங்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நாளடைவில் ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கின்ற பொழுது நமக்குள்ள பயம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ ஏதோ ஒரு வாய்ப்பு எனக்கு, ஒரு பழைய திரைப்படத்துல நடிகர் பாக்யராஜ் வந்து ஒரு வசனம் வந்து எழுதியிருப்பாரு. ரோஜால முள்ளு இருக்குது அப்படின்னு பாக்குறத விட முள்ளுல ரோஜா பூத்து இருக்குதுன்னு என்ன பண்ணுங்க பாருங்க. ஸோ அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது அது இவ்வளவு கடினமான தருணங்களுக்கு மத்தியில் எனக்கான வாய்ப்பு ஒளிந்து இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். தவிர ஐயோ இந்த வாய்ப்பு போய் அடையணும்னா இவ்வளவு கடினமான விஷயங்களை செய்யணுமா அப்படின்னு யோசித்தோம்னா நிச்சயமா நம்மளால் செய்ய முடியாது. அப்போ நம்முடைய பயம் நம்முடைய வாய்ப்புகளை கொன்றும். தொடர்ந்து பேசலாமா? இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஜோ, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க அந்த மகிழ்ச்சியையும் நம்மளுடைய அந்த உயரத்தை, வெற்றியை வந்து அடைவதற்கு நமக்கு வந்து சில விஷயங்கள் டிராபேக்கா இருக்கும். அது வந்து நமக்கு ஒரு தடையா இருக்கும். நம்மளே வந்து சில விஷயங்களை வந்து கொன்னு புதைச்சிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததான் என்ன நம்ம வந்து கொல்ல போறோம்?
ஸோ அடுத்த நாம என்ன அப்படிங்கிறத காட்டிலும் எதை கொள்கிறது அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஓவர் திங்கிங், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அமைதியை என்ன பண்ணிடும், கொன்றுவிடும். இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறப்போ இதுல எல்லாருக்குமே இது விதிவிலக்கு. இவங்கெல்லாம் அப்படிலாம் ஓவர் திங்கிங் பண்ணதுல யாரையும் சொல்ல முடியாது. நானுமே சில நேரங்களில் ஓவர் திங்கிங் பண்ணிட்டே இருக்கிறப்போ இது ஒரு சில நண்பர்களுக்கு ஃபோன் அடிச்சு ஃபோன் எடுக்கலன்னா உடனே என்னத்துக்கு ஃபோன் எடுக்க போனோம், எங்க இருப்போம், எங்க போனோம் அப்படின்னு உடனே நமக்கு நேரம் பயங்கர டென்ஷன் ஆயிரும். டென்ஷன் ஆகணும். ஃபோன் பண்ணி அப்புறம் 2-3 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்ணி எதுக்கடா போய் தொலைஞ்சு, எதுக்கடா எடுத்துடும் அப்படி நமக்கு லபோது பலபோது நம்ம கத்துவோம். கத்தனோட சரி எதுக்கடா ஃபோன் பண்ணுன்னு கேட்போம். அந்த கத்துல எதுக்கு ஃபோன் பண்ணுங்கிற விஷயம் மறந்து போயிடும். ஸோ அப்போ என்னன்னா ஏதோ ஒரு சில விஷயங்கள் நாம அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்னு ஏதாவது ஒன்றை யூகித்து கொண்டே இருக்கின்றோம். சில நேரங்கள் சில பேர்ட்ட என்ன பண்ணுங்க, ஏதோ ஒரு உறவுகளுக்கு இடையில ஏதோ மாற்றங்கள் நிகழ்கிறது, ஏதோ நமக்கு ஒரு ஓவர் திங்கிங் ஆன ஒரு வழியா என்ன பண்ணுறது, வடிகாலா இருக்குது. அப்போ அந்த ஓவர் திங்கிங் பதிலாக எதனால இந்த மாற்றம் அப்படின்னு கேட்டு என்ன பண்ணிக்கலாம், தெளிவு பெற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை கேட்டும் தெளிவு கிடைக்கலையா, அதை பத்தி யோசிக்காம இருக்கிறது நல்லது. அதற்கு மீறிய நான் ரொம்ப ஓவரா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா அது என்னுடைய அமைதியை கொன்றுவிடும். புரிந்து கொள்வோம், தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் கல்பனா பரணிக்குமார், குழந்தைகள் நல மருத்துவராக மெரிடியன் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதாரணமாக வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல். ஏன்னா விட்டு விட்டு டயரியா போவாங்க, அடிக்கடி டயரியா வந்துக்கிட்டே இருக்குது, லூஸ் மோஷன் வருது, தனியாக மோஷன் போகிறாங்க, வயிறு வலிக்குதுன்னாங்க. ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீவர் இருக்காது, பசி எடுக்கும், நல்லா சாப்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் மோஷன் போயிட்டு அவங்க டாய்லெட்குள்ளே போகும்பொழுது பார்த்தீங்கன்னா தனியாக மோஷன் வரும். இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா பசி சில சமயத்தில் எடுக்காது, இல்லை நைட் டைம்லேயுமே உருண்டுகிட்டே இருப்பாங்க பெட்டில், வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு. இவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் பேட்டர்னே இருக்காது, அதாவது அந்த டாய்லெட் ட்ரெயின் பண்ணி இருக்க மாட்டாங்க இந்த குழந்தைங்க. இவங்களுக்கு ஸ்கூலில் கான்சன்ட்ரேஷன் குறையிறது இல்லாமல் சில சமயத்தில் அவங்கள அறியாமல் மோஷன் அண்டர் பேண்ட்ஸில் லீக் ஆகக்கூடிய ஸ்டேஜ் வரும். இது பேர் கான்ஸ்டிபேஷன் வித் ஃபீக்கல் இம்பேக்ஷன், ஓவர்ஃப்ளோ டயரியான்னு சொல்லுவோம். இதை நம்ம இன்ஃபெக்ஷஸ் டயரியா, கிருமினாலேயோ வைரஸ்னாலேயோ பாக்டீரியானாலேயோ வந்தது அப்படின்னு நினச்சிட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் போடுறது, ஓஆர்எஸ் கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா இது சரி ஆகாது. அப்போது எப்படி கண்டுபிடிக்கலான்னா அகெயின் எக்ஸாமினேஷன்லேயும் கண்டுபிடிக்க முடியலன்னா ஒரு சிம்பிள் எக்ஸ்ரேயில் மோஷன் அடைப்பு இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது அந்த குழந்தையோட கான்ஃபிடென்ஸ், மொரால் எல்லாத்தையுமே கண்டிப்பாக கம்மியாகும், அவங்களுடைய சைக்காலஜி அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா கொஞ்சம் வளர்ந்த பசங்களுக்கு இதை பற்றி பேசுறதுக்கு பிடிக்காது, இந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு பிடிக்காது, இன்னும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேயே அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக ஒரு சிவியர் ஸ்டேஜ் ஆஃப் கான்ஸ்டிபேஷன். இதோடைய ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மோஷன் அடைச்சிருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு அடைப்பை வெளியில் எடுக்கணும். உங்கள் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த அடைப்பை எடுத்துட்டு அப்புறமா இப்போ நிறைய புதிய மெடிசன்ஸ் வந்திருக்கு கான்ஸ்டிபேஷனுக்கு. இது 4 படம் எடுக்கணும். என்னென்னா ஒரு முறை வயிறை கிளியர் பண்ணி விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் என்ன நினச்சிப்பாங்க, டெய்லி மோஷன் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுவாங்க. கான்ஸ்டிபேஷன், அதுவும் ஃபீக்கல் இம்பேக்ஷன், மோஷன் அடைச்சிருந்து அதை ட்ரீட் பண்ணவங்க முக்கியமாக பண்ண வேண்டியது அந்த மெயின்டெனன்ஸ் மெடிசன் சொல்லுவோம். இது மினிமம் ஒரு 3 months, இல்லை சில குழந்தைங்களுக்கு 6 months கூட தேவைப்படும். இப்போ முக்கியமான பார்ட் இந்த வெறும் டயட்டு, தண்ணி, மெடிசன்ஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸ் கண்டிப்பாக வேணும் குழந்தைங்களுக்கு. அது இல்லாமல் டாய்லெட் ட்ரைனிங் ஆர் அந்த பவல் எம்டிங் அப்படிங்கிறது முக்கியம். வெறும் மோஷன் போகிறது முக்கியம் கிடையாது, பவல் எம்டிங். நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்க ஒன்று போயிட்டு 2 நிமிஷத்தில் வந்துடுறவங்க இருப்பாங்க, இன்னொரு குரூப் ஒரு அரை மணி நேரம் உள்ளவே லாக் ஆயிடுவாங்க. என்னென்னா அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது ரெண்டுமே இல்லாமல் ஒரு 5 to 10 minutes இந்த குழந்தைங்கள காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு பெரிய கிளாஸில் தண்ணியோ இல்லை அவங்க வழக்கமாக குடிக்கிற பால், எனி ட்ரிங்க் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அவங்கள எக்ஸசைஸ் பண்ண விடுங்க. முக்கியமாக இந்த ஸ்குவாட்ஸ் மாதிரி எக்ஸசைஸ் பண்ண விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் டாய்லெட்டில் உட்கார வச்சிங்கன்னா அந்த குடல் நகரும், வயிற்றுக்குள்ளே ஆகாரம் போகும்போது குடல் நகரும். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிவிட்டு அந்த குழந்தைங்கள ஒரு 10 minutes டாய்லெட்டில் உட்கார வச்சு ஃபுல்லாக எம்டி பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு, வயிறு வலியெல்லாம் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். அந்த பவல் எம்டிங் இல்லாமல் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கூலில் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். லஞ்ச் பாக்ஸும் உங்களுக்கு எம்டி பண்ணாமல் திருப்பி அப்படியே கொண்டு வருவாங்க.
சிறப்பான பகுதியை நலம் தரும் நேரம் பார்த்தாச்சு. இன்னைக்கான ஆலோசனையும் கேட்டுட்டோம். அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய செயல்கள், நம்மிடம் இருக்கக்கூடிய சில செயல்களை என்ன பண்ணுறது, கொன்று விடுகிறது. அது என்னென்ன அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் நாம் செய்யக்கூடிய எந்த செயல் எதை கொள்கிறது. பல பேருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை வந்து கொண்டுட்டு இருக்கு. இது பெரிய ஒரு நடனமே ஆடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொறாமை தான். எல்லாருமே இது வந்து யாருமே வந்து விதிவிலக்குலாம் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு குடும்பத்தோட இன்னொரு குடும்பத்தை ஒப்பிட்டு பார்த்து நம்ம ஒரு சின்ன காரியத்துக்கு கூட இப்படி மனசு அப்படி வெம்பி போனா கூட, சே நம்ம நேத்து பார்த்து வளர்ந்தவன் இன்னைக்கு நம்மளுக்கு முன்னாடி அவன் வந்து இவ்வளவு பெருசா வீடு கட்டிட்டான், இவ்வளவு பெருசா கார் வாங்கிட்டான். சின்ன சின்ன காரியங்களை குறித்து அந்த பொறாமைன்ற ஒரு விஷயம் வரப்போ நம்ம வந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கோம், அந்த வாழ்க்கையை இழந்துட்டு இருக்கோம் அப்படின்றத மறந்தே விடுறோம். எனக்கு நீங்கள் சொல்லும்போது யூடியூப்ல வந்து பிரபல யூடியூபர் சுதாகர் கோபி எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவங்களுடைய இதில் வந்து பொறாமை பாவங்கள்னு ஒரு வீடியோ ஒன்று அதுக்குள்ளே போட்டிருந்தாங்க, ஒரு 10 நிமிஷம் வீடியோ. ஸோ அருமையான ஒரு எடிட்டிங். ஏதாவது ஒரு சில விஷயம் யாருக்கா நல்லா நினச்சா, ஐயோ என் வயிறு எரியுது, ஐயோ என் வயிறு எரியுது, அவனுக்கு இது போய் கிடச்சிருக்கு, அவனுக்கு இப்படி போய் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இது என்னன்னா, நம்ம மற்றவங்க பொறாமை கொள்ள நம்மக்கிட்ட என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கறது கிடையாது. ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய மகிழ்ச்சி என்ன பண்ணிடுது, ஆட்டோமேட்டிக்காக இழந்து விடுகிறோம். ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் அவனை பார்த்து பராமப்பட்டு பொங்கி எழுந்து இங்கே மகிழ்ச்சியை இழக்கிறது நாம தான், அமைதியை இழக்கிறது நாம தான். அதனால் உடல் உபாதைகள் ஏற்படுவதும் நமக்கு தான். ஸோ அப்போ ஏன் அப்போ இந்த தேவையில்லாத பொறாமை நமக்கு சிந்தித்து பார்ப்போம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞ்சர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் திரிகடுகம் எண் 49 நாம் இருக்கின்றோம். 2ஆம் கருத்தினை இன்று பார்க்கவிருக்கிறோம். எவருக்கும் பயனற்றவர், ஏவாது மாற்றும் இளங்கிளையும், காவாது வைதள்ளிச் சொல்லும் தலைமகனும், பொய்தள்ளி அம்மனை தேய்க்கும் மனையாளும், இம்மூவர் இம்மைக்கு உறுதியில்லாள். திரிகடுகம் 49. இன்று 2ஆம் கருத்து, அது மனைவியை காவாது இகழ்ந்துரைக்கும் கணவன். கணவன் என்பவர் ஒரு இல்லத் தலைவராக இருக்கிறவர் தன்னை தேடி தன்னை சேர்ந்து இருக்கின்ற அந்த மனைவியை மதிக்கிறவராக இருக்க வேண்டும். தந்தை வளனார் அன்னை மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பவில்லை. காரணம் இந்த திரிகடுக நெறி. கணவன் மனைவியை காக்கின்றவராக இருக்க வேண்டும் என்பது இங்குள்ள செய்தி. வள்ளுவர் கூறுவார், நகை ஈகை இன்சொல் இகழாமை இவை 4 வகை என்ப வாய்மை குடிக்கு என்று. நல்ல ஒரு குடும்பம் என்றால் அங்கு புன்னகை இருக்க வேண்டும், வழங்குதல்கள் இருக்க வேண்டும், கொடைகள் கொடுத்தல் இருக்க வேண்டும், இன்சொல் இருக்க வேண்டும். இந்த 3ஓடு இன்னொன்றும் இருக்க வேண்டும், அது இகழாமை. இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமை அது இருக்க வேண்டும். இகழ்தல் கூடாது. அதிலும் சிறப்பாக கணவன் மனைவியை இகழ்கின்ற தன்மை இருக்கவே கூடாது என்பது இங்குள்ள ஒரு செய்தியாக இருக்கிறது. திருமண அழைப்புதல்களிலே இந்த குறள் பெரும்பாலும் பதிவு செய்யப்படும். ஒருவேளை பதிவு செய்யாதவர்கள் இனி பதிவு செய்யவும் முயற்சி மேற்கொள்ளலாம். அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இல்வாழ்க்கை என்பது பண்பும் பயனுமாக இருக்க வேண்டும். அதற்கு இங்கு கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ இகழ்கின்ற தன்மை இருக்கக்கூடாது. அந்த காலத்தில் ஒரு திரைப்பட பாடல் வந்தது, மிக அருமையான ஒரு பாடல். அதில் அந்த அடி இப்படி போகும், நான் கொண்ட கணவன் நடமாடும் தெய்வம், நீங்காமல் எங்கள் நலம் காணும் செல்வம், நீதானே எங்கள் திருக்கோயில் விளக்கு, நீ இல்லை என்றால் தெரியாது கிழக்கு, ஆனந்தம் விளையாடும் வீடு என்று. ஒரு வீடு ஆனந்தம் மகிழ்ச்சி பொங்குகிற வீடாக இருக்க வேண்டுமென்றால் அங்கு கணவன் இல்லத்தின் தெய்வமாக இருக்க வேண்டும். கணவன் அங்கு இருக்கிற இல்ல தலைவி பிள்ளைகள் இவர்களை காக்கின்ற ஒருவராக இருக்க வேண்டும். இகழ்கின்ற ஒருவராக இருந்துவிடக்கூடாது. தந்தை வளனாரின் சாயல்களாக இருக்க வேண்டும் என்பது இங்கு சுட்டி காட்டப்படுகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் தலைமகன். தலைமகன் என்றால் பொருள் என்ன? இன்றைக்கு இந்த செய்யுளில் வருகிறது. அது வேறொன்றுமில்லை, கணவன், இல்லத் தலைவன். அப்போ தலைமகள் மனைவி, இல்லத் தலைவி. நாம் இங்கு சமற்கிருதத்தில் அதை பயன்படுத்தி விடக்கூடாது. புருஷன், புரியன், பிரியன் இதெல்லாமே அந்த புருஷன் என்கிற வருகின்ற ஒன்று. அது மாதிரி புருஷி அப்படின்னா அந்த பெண் பாலை சொல்கின்ற ஒரு செய்தி. ஆக
புருஷனோ புருஷியோ மனுஷனோ மனுஷியோ அப்படிலாம் இல்லாமல் கணவன் மனைவி தலைமகன் தலைமகள் என்கிற அந்த சொற்களை நாம் இங்கு பயன்படுத்துவோம். தலைமகன் எந்த நாளும் ஒரு நாள் கூட தலைமகளை இகழ்ச்சிக்குள்ளாக்கக்கூடாது, இகழ்ச்சிக்குள்ளாக்க விரும்பக்கூடாது என்று இங்கு கணவன்மார்கள் உறுதியை ஏற்பதற்கு முயலுங்கள். மனைவிமார்கள் அத்தகைய இகழ்ச்சியை கணவன்பால் அங்கு செலுத்திவிடக்கூடாது என்பதையும் ஏற்று வாழ முயலுங்கள். இத்தகைய இந்த செய்திகளை எல்லாம் உள்ளத்தில் பதித்து கொண்டு தொடர்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான திரிக்கடுக்கும் பகுதி நம்ம பார்த்துட்டோம். நம்மளுடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சியை எது நம்ம கொண்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அடுத்துதான் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னா, நம்முடைய தற்புகழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அது என்னுடைய வளர்ச்சியை கொன்றுவிடும். நான் யாரு தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எனக்கு என்னெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி நான் என்னை நானே பெருமைப்படுத்திக் கொள்கிறேன், என்னை நானே நான் புகழ்ந்துக்கிறேன், என்னை நானே ரொம்ப பெருசா நான் யோசித்துக்கிறேன். இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் யாருமே இங்க பெரியவங்க கிடையவே கிடையாது. ஸோ இதுல பெரியவங்க இவங்க சின்னவங்க இவங்க தான் ரொம்ப இன்னைக்கு அவங்கவுங்க செய்யக்கூடிய வேலையை பொறுத்து சிலர் பிரபலமா இருக்கணும், சிலர் பிரபலமா இல்ல, சிலர் நல்ல நிலையில இருக்கும், சிலர் நல்ல நிலையில இல்ல. அவ்வளவுதான். நான் நல்ல நிலையில இருப்பதற்காக நான் ரொம்ப பெரிய ஆளோ, நான் பிரபலமான நிலையில இருக்கிறதுக்காக நான் ரொம்ப ரொம்ப எனக்கு 2 கொம்பு எக்ஸ்ட்ரா முளைச்சிருக்குதோ அப்படின்னு எதுவுமே கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் அதே 32 பல்லு தான், 208 எலும்பு தான், அதே ரத்தம் தான். அது ரத்த குரூப் வேணா என்ன பண்ணும், மாறி மாறி இருக்கலாம். பட் அந்த ரத்தத்தினுடைய நிறம் சிவப்பு தான். எதுவும் வேறுபட்டு இங்க கிடையவே கிடையாது. ஸோ அப்போ நான் அப்படிங்கிற ஒரு தற்பெருமை இல்ல நான் அப்படிங்கிற ஒரு கர்வம் தற்புகழ்ச்சி அப்படிங்கறது வந்துட்டு அப்படின்னா என்னுடைய வளர்ச்சி அதோட சோழி முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். நினைவில் கொள்ளலாம். தொடர்ந்து பேசலாம். பத்தி பார்க்கலாம். மனிதன் சொல்லும் ஒவ்வொரு கட்டளையையும் காத்திருக்காமல் ஒரு இலக்கை புரிந்து கொண்டு செயற்கை நுண்ணறிவு தானாகவே திட்டமிட்டு வேலை செய்யும் காலம் ஆரம்பமாகிவிட்டது என்கிறார்களே, அது பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஜெனரேட்டிவ் ஏஐ தெரியும். அது என்ன? ஏஜென்டிக் ஏஐ. நாம் சொல்லாத பணிகளையும் ஏஐ தானாக செய்து முடிக்கும் நிலை வந்தால் அது நமக்கு உதவியாக மாறுமா அல்லது புதிய சவால்களை உருவாக்குமா? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி திருத்தூதர் பணிகள் 8:26 முதல் 31 வரை. ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீர் எழுந்து எருசலேமிலிருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார். அது ஒரு பாலை நிலப்பாதை. பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார். அப்போது எத்தியோப்பிய அரச அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கி விட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார். அவர் ஓர் அலி, எத்தியோப்பிய அரசியான கந்தகையின் நிதியமைச்சர். அவர் தமது தேரில் அமர்ந்து ஏசாயாவின் இறைவாக்கு நூலை படித்து கொண்டிருந்தார். தூய ஆவியார் பிலிப்பிடம், நீர் அந்த தேரை நெருங்கி சென்று அதனோடு கூடவே போ என்றார். பிலிப்பு ஓடிச் சென்று அவர் ஏசாயாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு, நீர் வாசிப்பதின் பொருள் உமக்கு தெரிகிறதா என்று கேட்டார். அதற்கு அவர், யாராவது விளக்கி காட்டாவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார். பிலிப்பு அவருக்கு இறைவார்த்தை மற்றும் இயேசு பற்றிய சரியான விளக்கத்தை அளித்ததோடு அவரை திருமுழுக்கு எடுக்கவும் தூண்டினார். தூய ஆவியார் பிலிப்பை நற்செய்தி அறிவிப்பிற்கான ஏஜெண்டாக பயன்படுத்தியது போல இணைய உலகில் இன்று பல பணிகளுக்காக ஏஜென்டிக் ஏஐ பயன்படுத்தப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் பல்வேறு வகைகளும் பயன்களும் உண்டு. பெரும்பாலும் செயற்கை நுண்ணறிவை உரை, அதாவது டெக்ஸ்ட், இசை மியூசிக், காணொளி வீடியோஸ், குறியீட்டு மொழி கோட்ஸ் மற்றும் படம், அதாவது இமேஜஸ் உருவாக்கத்திற்கு நாம் பயன்படுத்துகின்றோம். இவ்வகை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஜெனரேட்டிவ் ஏஐ என்று அழைக்கிறோம். இத்தகைய தொழில்நுட்ப படைப்புகளே இன்று இணையதள உலகில் குவிந்தும் மலிந்தும் காண கிடைக்கின்றன. ஜெனரேட்டிவ் ஏஐ தன் ஆதிக்கத்தை முழுமையாக நிலைநாட்டுவதற்கு முன்பாகவே செயற்கை நுண்ணறிவின் அடுத்த கட்ட பரிணாமம் நம் கண் முன்பாக உலா வருகிறது. இதனை ஏஜென்டிக் ஏஐ என்று அழைக்கின்றனர். ஏஜென்டிக் ஏஐ என்பது வெறும் பதில்களை மட்டும் சொல்லாமல் நமக்காக ஒரு வேலையை செய்து முடிக்கும். ஒரு நிறுவனத்தின் இலக்கை அடைவதற்கு அந்நிறுவனத்தின் பல்வேறு துறைகளில் வேலை செய்யும் அனைத்து முகவர்களும், அதாவது ஏஜென்ட்ஸும் இணைந்து உழைக்க வேண்டியுள்ளதை
நாம் அறிவோம். அதே போல ஒரு நிறுவனத்தின் வெற்றிக்காக செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி அந்நிறுவனத்தின் பணிகளை சரியாக செய்து முடிக்க உதவும் தொழில்நுட்பத்தையே ஏஜெண்டிக் ஏஐ என்கின்றோம். இன்று இவ்வகை தொழில்நுட்பம் மருத்துவம், கல்வி, வியாபாரம், பொருளாதாரம், கட்டுமானம் என்று எல்லா துறைகளிலும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. ஏஜெண்டிக் ஏஐ செயற்கை முகவர்களை, அதாவது ஏஐ ஏஜென்ட்ஸை பணியமர்த்தி சரியான நேரத்தில் சரியான முடிவை தன்னிச்சையாக எடுத்து செயல்படும் ஆற்றல் கொண்டது. ஜெனரேட்டிவ் ஏஐ எதிர்வினை ஆற்றும் பண்பு கொண்டது. கேட்பதை கொடுப்பதோடு தன் இயக்கத்தை நிறுத்திக் கொள்ளும். ஆனால் ஏஜெண்டிக் ஏஐ எதிர்வினை ஆற்றாமல் சிந்தித்து சரியான முடிவை தன்னிச்சையாக தானே எடுக்க வல்லது. எடுத்துக்காட்டாக, ஒரு மனிதர் வெளிநாட்டுக்கு பயணம் செல்கின்றார் எனில் அவர் சில முகவர்களை தொடர்பு கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் ஏஜெண்டிக் ஏஐ தொழில்நுட்பத்தில் அமெரிக்கா செல்ல வேண்டும் என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டவுடன் ஏஐ, அதாவது அந்த ஏஜெண்டிக் ஏஐ, அந்த கட்டளையை புரிந்து கொண்டு ஃப்ளைட் டிக்கெட் புக் செய்வதிலிருந்து மின்னஞ்சலுக்கு ஒவ்வொரு அப்டேட்டையும் அனுப்புவது வரை எல்லா வேலைகளையும் அதே ஒரு ஏஐ ஏஜெண்டாக இருந்து பார்த்து அது சிறப்பாக செய்து விடுகிறது. இதனால் நேர விரயம் தவிர்க்கப்படுவதோடு மிக நேர்த்தியாக வேலையும் செய்து முடிக்கப்படுகிறது என்கின்றனர் ஏஐ நிபுணர்கள். ஒரு சிறிய தவறு நடந்தாலும் அது பெரிய பாதிப்பை உண்டாக்கும். உதாரணமாக, ஒரு ஏஐ ஏஜென்ட் உங்கள் வங்கி கணக்கிலிருந்து தவறான நபருக்கு பணம் அனுப்பிவிட்டால் அதை தடுப்பது மிக மிக கடினம். எனவே மிகுந்த கவனம் தேவை. ஏஐ எடுக்கும் ஒவ்வொரு முக்கிய முடிவுக்கும் மனிதனின் ஒப்புதல் கட்டாயம் இருக்க வேண்டும். அதாவது செயலை செய்வதற்கு முன் உங்களிடம் அனுமதி கேட்கும் வகையில் அதை வடிவமைக்க வேண்டும். ஏஐ என்ன செய்யலாம் அல்லது என்ன செய்யக்கூடாது என்ற தெளிவான கட்டுப்பாடுகளை நாம் விதிக்க ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. நமது வேலையை நாமே செய்கிற போது நம்மீதே நமக்கு நல்லெண்ணமும் நல் நம்பிக்கையும் அதிகரிக்கிறது. ஏஜெண்டிக் ஏஐ அதன் உருவாக்கத்தில் இன்னும் தொடக்க நிலையிலேயே இருக்கிறது. எனவே அதன் முழுமையான உருவாக்கத்திற்காக காத்திருப்பது நல்லது. நம் வேலைகளை எல்லாம் இயந்திரங்களே அல்லது ஒரு ஏஐ முகவரே, ஏஐ ஏஜெண்டே செய்து முடித்து விட்டதென்றால் நமக்கும் சக மனிதருக்குமான உறவு தடைபடுகிறது. சக மனிதர்களோடு இணைந்து வாழ அல்லது உழைக்க பழக்கப்பட்ட மனிதன் இணையத்தோடு இணைந்து வாழுகின்ற சூழல் உருவாகிறது. எனினும் விவிலியத்தில் பிலிப்பு தூய ஆவியால் நற்செய்தி அறிவிப்பதற்கு அனுப்பப்பட்டது போல ஏஐ ஏஜெண்டுகள் பல்வேறு பணிகளுக்காக அனுப்பப்படலாம். ஆயினும் பிலிப்பு என்ற தனி மனிதரின் இறை அனுபவமும் ஆளுமையும் மனித தன்மையும் ஏஐ ஏஜெண்டுகளிடம் இருப்பதற்கான சாத்தியமே இல்லை. மனிதர்களின் வேலையை ஏஐ முகவர்கள் செய்து முடிக்கின்றார்கள் எனில் மனிதர்கள் இனி என்னதான் செய்வார்கள்? இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நாம் செய்யக்கூடிய ஏதோ ஒரு செயல் நம்மிடம் இருக்கக்கூடிய ஏதோ நல்ல ஒன்றை கொன்று விடுகிறது. அது என்னென்ன அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததான் என்ன சொல்றாங்க? ஒருவருடைய நேர்மையற்ற தன்மை அவருடைய நம்பிக்கையவே கொன்றுடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். பல பேருக்கு இது நடந்திருக்கும் இல்லையா? ஒரு எவ்வளோ நம்பிக்கையோட ஒரு செயலை வந்து கொடுத்துருப்போம். அதை அவர் வந்து நேர்மையோடு அதை செய்யறப்போ அவருக்கு கிடைக்கிற பாராட்டுகள் வேற. அதே நேரத்தில் அவர் அது நேர்மையற்ற செயலா செய்யறப்போ அவர் மீது வைத்த இந்த நம்பிக்கை முழுக்க அப்படியே வந்து இழக்கக்கூடும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு செயலை வந்து நம்ம செய்யறப்போ நம்முடைய நம்பிக்கை, இது ரெண்டு விதமான நம்பிக்கை இருக்குது. ஒன்று என்னன்னா, பிறர் நம்ம மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை இழப்பு ஒன்று. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. நான் நேர்மையற்றத்தனமா நடந்துக்கிறேன்னா மற்றவங்க என்ன பண்ண நம்ப மாட்டாங்க. இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று, பொதுவானது. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என் மீது நான் வைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேனோ அந்த மாதிரி இந்த உலகத்தை என்ன பண்ணுவேன் பார்ப்பேன். இன்னைக்கு நான் ஒரு திருடனா இருக்கிறேன்னா இந்த உலகத்தை நான் சுற்றி பார்க்கக்கூடிய எல்லாருமே எனக்கு திருடர்களா தான் என்ன பண்ணுவாங்க, எனக்கு தெரிவாங்க. இன்னைக்கு நான் ஏதோ தவறு செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறேன்னா அந்த எனக்கு யாரை பார்த்தாலும் அதே தவறு செய்யக்கூடிய மனிதர்களாகத்தான் இருப்பாங்க. நான் எப்படி இருக்கிறேனோ அந்த மாதிரிதான் இந்த உலகத்தை என்ன பண்ணுவேன் பார்ப்பேன். ஸோ அப்போ அந்த நிலையில நான் இன்னைக்கு நேர்மையற்ற நிலையில இருக்கிறேன்னா நான் யாரையும் என்ன பண்ண மாட்டேன், நம்ப மாட்டேன். என் மேலேயும் அந்த நம்பிக்கை இருக்காது. நான் பாக்குறப்ப ஒருவேளை நம்மளை ஏமாத்திடுவோம், இதனால நம்ம செய்யலாமா வேண்டாமா, இந்த ஒரு குழப்பத்திலே என்ன பண்ணுவோம், எந்த உருப்படியான நல்ல விஷயம் நம்மளால செய்யவே முடியாது. ஸோ அப்போ அந்த நேர்மையற்ற தன்மை அப்படிங்கிறது நம்பிக்கை, அது பிறர் நம் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை மட்டுமல்ல, நாம் நம் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையும் அது கொன்றுவிடும். தொடர்ந்து பேசுவோம் ஜோ. இப்ப அடுத்த பகுதி நம்ம பார்த்து வந்தோம்.
அனைவருக்கும் வணக்கம். இந்த காலத்தில், அதாவது இந்த குறுவை அல்லது முன் சம்பா காலத்தில் நம்ம விவசாயம் பண்ணும்போது அடி உரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்குங்க. இந்த அடி உரத்தை நம்ம முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட மக்கின சாணம் கிடைக்குதான்னு பாருங்கள். கிடைச்சா ரொம்ப நல்லதுங்க. நியாயத்துக்கு 4 டிராக்டர் லோடு போடணும். என்னை பொறுத்தவரை என்னென்னா, ஒரு டிராக்டர் லோடு கிடைச்சா கூட பரவாயில்ல. மக்கின சாணமாவோ அல்லது ஆட்டு எருவாவோ அல்லது கோழி எருவாவோ ஒரு டிராக்டர் லோடு கிடைச்சா கூட போதும். ஆனால் போடணும். அது இல்லாத பண்ணுறது மண் வளத்தை போக போக அப்படியே குறைச்சிருங்க. அப்போ நீங்கள் விளைச்சல் கிடைக்காது. அதுக்காக நீங்கள் அளவுக்கு அதிகமாக உரங்களை வாங்கி போடுறதுக்கு தூண்டப்படுவீங்க. அதனால் முடிஞ்ச வரையிலும் ஒரு டிராக்டர் லோடாவது எங்கேயா கிடைக்குமான்னு வாங்கி போட்டுக்கோங்க. அப்படி பண்ணும்போது அடி உரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, பக்கத்தில் அக்ரி ஆஃபீஸில் அல்லது வெளியில் அசோஸ் பைரிலம் அப்படின்னு ஒரு திரவம் வச்சுருப்பாங்க. அசோஸ் பைரிலம் பச்சை கலர் பாட்டில். அது 2 பாட்டில்லேருந்து 3 பாட்டில் வாங்கிக்கலாங்க. 200 ரூபா சொல்லுவாங்க. அப்போ 3 பாட்டில்னா 600 ரூபா ஆச்சு. பாஸ்வோ பாக்டீரியா அப்படின்னு ஒரு பாட்டில் வச்சுருப்பாங்க. அல்லது அசோ பாஸ்ன்னு வச்சுருப்பாங்கள்ல, திரவ பாஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க பக்கத்தில் அக்ரி ஆஃபீஸில். வெளியில் பாஸ்வோ பாக்டீரியான்னு கிடைக்குங்க. இந்த பாட்டிலை 1 லிட்டர் கலந்துக்கணுங்க. இது கூட கண்டிப்பாக ட்ரைகோடர்மா விரிடின்னு ஒரு திரவம் இருக்குங்க. அது 1 லிட்டர் கலந்துக்கணும். இந்த 3 இதெல்லாம் கலந்து 200 லிட்டரில் கலந்து வச்சுட்டு, இது கூட நாட்டு சர்க்கரை 2 கிலோ, கடலை புண்ணாக்கு இருந்ததுன்னா ஒரு 5 கிலோ, இதை கலந்து வச்சுட்டு நிலத்தில் கொடுக்குறோன்னு வைங்களேன். இதுதான் ஒரு நல்ல அடி உரம். எது? அசோஸ்பைரிலம், பாஸ்வோ பாக்டீரியா, ட்ரைகோடர்மா விரிடி, கடலை புண்ணாக்கு. இப்போ ஒரு டிராக்டர் லோடு சாணம்னா எவ்வளோ விலை? 2500 ரூபான்னா 4னா 10,000 ரூபா ஆச்சுங்களா? இப்போ நான் சொன்னது 5 பொருள். இந்த 5 பொருளோட மொத்த கூட்டுத்தொகை எப்படி சுற்றி பார்த்தாலும் 1500 ரூபாக்குள்ளே வருங்க. நீங்கள் ஒரு டிராக்டர் லோடு சாணம் வாங்கினா 2500 ரூபா. இதெல்லாம் சேர்த்தோம்னா 4000 ரூபாவில் உங்களுக்கு அடி உரம் முடிஞ்சிடும். அப்போ இந்த மீதமுள்ள 6000 ரூபாவை நம்ம மீத பயன்பாட்டுக்கு நம்ம வச்சுக்கலாம். இப்படி செய்கிறப்ப ஒரு நிச்சயமான விளைச்சலை கிடைக்க நம்ம ஏற்பாடு பண்ணலாம். ஒருவேளை எனக்கு சாணமே கிடைக்கலங்க அப்படின்னாலுமே மீதமுள்ள பொருள்களை கலந்து, இது கூட மீனமிலம் கலந்து தரைவெளியில் கொடுத்துடணுங்க. எதிர்காலத்தில் இந்த காலத்தை பொறுத்தளவில் இனிமேல் வரக்கூடிய சூழ்நிலையில் வெளியில் PPFM அப்படின்னு சொல்லி ஒரு பாக்டீரியல் திரவம் இருக்குங்க. அந்த 1 லிட்டர் வாங்கிக்கோங்க. இந்த திரவத்தை நீங்கள் 1 லிட்டர் வாங்கிக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு தடவை தெளிக்கிறப்பையும் முடிஞ்ச வரையிலும் 200 மில்லி கலந்து 12 நாள் அல்லது 15 நாளைக்கு ஒரு முறை தெளிச்சுக்கிட்டா பயிரோட விளைச்சல் மிகச்சிறப்பாக, ஒருவேளை மழை பெய்யாமல் போனாலோ அல்லது அளவுக்கு மீறி மழை பெய்தாலோ எந்த விதமான பருவநிலை மாற்றம் ஏற்பட்டாலும் அதை மாறி நம்ம பயிரை பாதுகாத்து முறையான விளைச்சல் கிடைக்க அது ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குங்க. தயவுசெய்து இதை மறந்துடாதீங்க. வேளாண்மை பல்கலைக்கழகத்துலேயும் கிடைக்கும், வெளியில் தனியார்ட்டையும் கிடைக்கும். அதோட உத்தேச விலை 250 ரூபா சொல்லுவாங்க. அதை வாங்கி தெளிச்சுக்கிட்டிங்கன்னா எந்த பயிருக்கும், நெல் மட்டும் இல்லைங்க, எல்லா பயிருக்கும் நல்லது. அதை தெளிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அதே நேரத்தில் முடிஞ்ச வரையிலும் ஆரம்ப காலத்துலேருந்து ஒவ்வொரு தெளிப்புலேயும் 200 கிராம் பெருங்காயம் கலந்துக்கங்க. இந்த பெருங்காயங்கிறது கந்தக சத்து கொடுக்கக்கூடியது. அதிகமான இலைகளும் அதிகமான சத்துக்களும் கிடச்சி ஒரு திடமான ஒரு நல்ல பயிர் வர்றதுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். தயவுசெய்து இந்த 200 கிராம் பெருங்காயம் கலந்துக்கங்க. முடிஞ்ச வரையிலும் இனிமேல் வரக்கூடிய காலத்தில் மோர் கிடைச்சா எவ்வளோ முடியுமோ கலந்துக்கலாம். 1 லிட்டர்லேருந்து ஆரம்பித்து 10 லிட்டர் வரலாம் மோர் கலந்து தெளிக்கிறது எந்த விதமான குறைபாடு இல்லாத ஒரு செடி கிடைக்க பெரிய வாய்ப்பு இருக்குங்க. அடி உரமும் இந்த பயன்பாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ரொம்ப முக்கியம் நம்ம நிறைய நேரத்தில் பாசி பிடிக்கும். நெல் வயல்களில் பாசி பிடிக்கும். அப்படி பாசி பிடிக்குதுனாலே மணிச்சத்து அதிகமாக இருக்குது, தழைச்சத்து கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட நேரத்துலலாம் பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸில் அந்த பச்சை கலரில் அசோஸ்பைலம்னு ஒரு பாட்டில் வச்சுருப்பாங்க. அதை வாங்கி 1 லிட்டர் கலந்து
தரையில் மீன் அமிலம் 1 லிட்டர் 2 லிட்டர் கலந்து தரை வழியில் ஊற்றி விட்டுறணும். இந்த கவனம் மட்டும் வச்சுக்கோங்க, சரிங்களா? இதை மட்டும் வச்சுட்டிங்கன்னா பாசி தொல்லையை சமாளிச்சுக்கலாம். செஞ்சு பாருங்கள், நமக்கு வெற்றி மட்டும்தான் முக்கியம். செய்து பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயர்வும் பகுதி நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் நம்மளுடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சியை வந்து நாமே வந்து அதை வந்து கொலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்தது நம்ம எதை வந்து கொலை செய்யப்படும்? ஸோ அடுத்ததான் நாம் செய்யக்கூடிய எந்த செயல் நம்மிடம் இருக்கக்கூடிய எந்த ஒரு நல்ல விஷயத்தை கொன்றொழிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ப்ரொகாஸ்டினேஷன்ஸ் அப்படின்னு தள்ளி போடக்கூடிய, நாளைக்கு பார்த்துக்கொள்ளலாம், பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடிய ஒரு விஷயம் நம்முடைய ப்ரோக்ரஸ் அப்படின்னு சொல்றது. இந்த ப்ரோக்ரஸ் அப்படின்னு சொல்றப்போ ஒரு ஆங்கில திரைப்படம், எனக்கு அந்த திரைப்படம் வந்து ரொம்ப பழைய திரைப்படம், பட் வெகு அண்மையில தான் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அப்போ அதில் வந்து ஒரு ஷாட் வந்து வீட்டுக்குள்ள சத்தம் கேட்கும். அது எங்க சத்தம் கேட்குதுங்கன்னு அங்கேருந்து கேமரா வாசல்ல இருந்து என்ன ட்ராவல் பண்ணிட்டு போகும். அப்போ ட்ராவல் பண்ணிட்டு போகிறப்போ அந்த வீடுகள் வந்து அவங்க வாழ்ந்து அந்த வீட்டில் இருந்து வேற ஒரு லொக்கேஷன் என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. அந்த பழைய வீட்டுக்கு போன ஒரு தந்தையை தேடி ஒரு மகள் போகக்கூடிய ஒரு காட்சி. அப்போ அந்த மகள் வந்து மகளுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல அப்பா எங்கே இருக்கிறார் அப்படின்னு தேடி போகிறப்போ ஒரு சுவரை கிராஸ் பண்ணாங்க. அந்த சுவரில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ச் பை இன்ச் அந்த ஹைட்டில் வந்து மார்க் பண்ணி ஒவ்வொருத்தருடைய பேர் அதில் எழுதியிருக்கும். அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, இந்த வளர்ச்சி, இந்த குழந்தையோட வளர்ச்சி, இந்த ஹைட்டு இந்த குழந்தை இருந்து அப்படின்னு அவங்க சின்ன வயசுடைய அந்த மலரும் நினைவுகள்லாம் அந்த ஒரே ஷாட்டில், அந்த ஷாட்டை பார்த்தாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இந்த வீட்டில் என்னென்னலாம் முன்னாடி காலகட்டத்தில் நடந்திருக்குது, என்ஜாய் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் தெரிய வரும். ஸோ அப்போ அந்த ப்ரோக்ரஸ் அப்படின்னு ஒன்று நோட் பண்ணுறாங்க இல்லையா, இன்னைக்கு நான் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறேன், நேற்று எனக்கும் இன்று எனக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் தான் அந்த ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது. அப்போ நான் தள்ளி போடக்கூடிய ஒரு பண்பு என்கிட்ட வந்துருச்சு, நாளைக்கு பார்த்துக்கலாம் பின்னாடி பார்த்துக்கலாம்னா, நேற்று எனக்கும் இன்று எனக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. நேற்று நான் வெந்தது தின்னேன், இன்னைக்கு நான் வெந்தது தின்னேன், அதே மாதிரியான தான் என் வாழ்க்கை என்ன ஆயிட்டு இருக்கு, போய்கிட்டே இருக்குது. எந்த ஒரு வளர்ச்சிகரமான ஒரு விஷயமும் என் லைஃப்ல என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அப்போ ப்ரொகாஸ்டினேஷன், தள்ளி போடக்கூடிய ஒரு விஷயம் என் வாழ்வின் வளர்ச்சி பாதையை கொன்றுவிடும். சிறப்பு. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது மூட்டு வலி. பொதுவா மூட்டு வலியில பல வகை உண்டு. இன்னைக்கு நம்ம எடுக்க போறது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, வருடம் முழுவதும் எல்லா நேரத்திலையும் இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது பாதிப்பு கட்டாயம் தெரியும். இது சம்மரை விட வின்டர்ல கூடுதலாக தெரியும். அதுக்காக சம்மர்ல வலி இல்லைன்னு சொல்ல முடியாது. சம்மர்லயும் பிரச்சனை உபாதைகள் இருக்கும். எப்படி இருக்கும்னு சொன்னாக்க, இப்போ இந்த கயிறுக்கு இங்கே முதல்ல வலி வரலாம். ஜாயிண்ட்ல, எல்லா ஜாயிண்ட்ல, கால் பெருவரல், உடல்ல உள்ள எல்லா ஜாயிண்ட்லயும் வலி, வீக்கம் ஏற்படலாம். தொட்டா சூடா இருக்கும். சில டைம் காய்ச்சல் வரலாம். போய் அது செக் பண்ணா ருமட்டாய்டு ஃபீவர்னு கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. அதே போல் ஆர்எஃப் ஃபேக்டர் டெஸ்ட் இருக்கு. அது செய்தால் நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னன்னு தெரியும். இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் உள்ளவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அப்போது இவங்களோட உபாதைகள் எப்படி இருக்குன்னா, ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட்டு, இங்கே கூட ஜாயிண்ட், எல்லா ஜாயிண்ட்லேயும் வலி வீக்கம் ஏற்படும். அந்த வீக்கம் உள்ள இடத்துல தொட்டு பார்த்தா சூடாக இருக்கும். காலை நேரத்தில் தூங்கி எழும்பும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப்னஸ் இருக்கும், டைட்டாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும், ஃப்ளக்ஸியாக இருக்காது. திருமணனாலும் கஷ்டம், ஒரு பொருள் எடுக்கணும்னா கஷ்டம். ஆரம்பத்தில் வலி வீக்கம் சூடு இருக்கும். இதே நாளடைவில் நம்ம சரியான முறையில் சிகிச்சை எடுக்கலைனாலும், ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணலைனாலும் இது வந்து பெண்ட் ஆகிடும், எலும்புகள் பெண்ட் ஆகிடும். அதை தான் வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு தமிழில் பேர் வந்து முடக்கு வாத்தம். இதுதான் ஆர்ஏ ஃபேக்டர். இது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம். இதில் வந்து சிலருக்கு அந்த அரிப்பு ஏற்படலாம், அந்த மூட்டுகளில் அரிப்பு. சில நேரத்தில் அலர்ஜி மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம், அதாவது எறும்பு கடித்தறுப்புல அல்லது ரேஷஸ் ரெட்டிஷாக சின்ன சின்னதாக அந்த மூட்டுகளில் வரலாம், அரிப்பு ஏற்படலாம். பலருக்கு வீக்கம் வலி இருக்கும், தாங்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும். அப்போது ஒரு பொருளை எடுக்கணும்னா கூட கஷ்டம். உட்காரும்போது கஷ்டம், எழும்போது கஷ்டம், எழுந்து ஒரு ஸ்டெப் வைக்கும்போது கஷ்டம். இந்த மாதிரி வலி வேதனைகள் இது எல்லா ஏஜ்லேயும் வரக்கூடிய ஒரு தொந்தரவு. இது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸில் சேர்ந்தது. ஆனால் இது வந்து க்யூர் ஆகுமானா, இது க்யூரபிள் தான். யாரு இந்த பாதிப்பு யாருக்கு இருக்கோ,
நோயாளி கடைப்பிடித்தால் இந்த பாசிட்டிவை நெகட்டிவ் ஆக்க முடியும். அந்த நோயாளி கையில் தான் இருக்கு. இவங்க என்ன மாதிரி நீங்கள் ரிப்போர்ட் எடுத்துட்டு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஃபோன்லனாலும் சரி, கட்டாயம் அப்பாயின்மெண்ட் எடுத்து தான் வரணும், அல்லது ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு என்ன உணவுகள் நீங்க சாப்பிடணும், என்ன தவிர்க்கணும், அதை சீக்கிரம் சொல்லி முடிச்சிடுறேன். முக்கியமா ராகி உணவு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில பச்சை உருளைக்கிழங்கு ஜூஸ் குடிக்கலாம். உருளைக்கிழங்கு சமைச்சு தான் சாப்பிடக்கூடாது. பூண்டு உணவுல அதிகமா சேர்த்துக்கலாம். நார்ச்சத்துள்ள கீரைகள் எடுத்துக்கலாம். அதை விட முக்கியம் பிரண்டை சட்னி டெய்லி சாப்பிடலாம். பிரண்டை துவையல் அது உங்களுக்கு தெரியலன்னா எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சு அது சாப்பிடுங்க. அது போனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல கருப்பு எள்ளு டெய்லி 2 ஸ்பூன் வறுத்துட்டு வெறுமனே சாப்பிடலாம். சுகர் இல்லை அப்படின்னா நீங்க கருப்பட்டி போட்டது, எள்ளு உருண்டை, எள்ளு பர்பி அப்படி சாப்பிடலாம். மேலும் நைட்ல ஒரு செம்பு பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு அதுல 2 ஸ்பூன் நீங்க கருப்பு எள்ளு போட்டுட்டு ஒரு 10 துளசி இலை போட்டு மூடி வச்சிருங்க. அடுத்த நாள் எப்ப வேணாலும் அந்த துளசி இலை சாப்பிட்டு அந்த எல்லை சாப்பிட்டு அந்த தண்ணி குடிக்கலாம். அதை விட முக்கியம் பப்பாளி பழம், அன்னாச்சி பழம், அத்திப்பழம் இது காலை உணவாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். வயிறு நிறைய சாப்பிடலாம். எங்க இவ்வளவு அப்படி கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு தேவை வயிறு நிறைய நீங்க சாப்பிடலாம். இது போல உணவு கட்டுப்பாடு இருக்கு. சாப்பிடக்கூடாதது காஃபி, டீ, சுகர், ஜாமு, மைதா ப்ராடக்ட், நான்வெஜ். யாரோ ஒரு சிலருக்கு ஃபிஷ் அலோவ் பண்ணுவோம். அது அவங்களோட ரிசல்ட்டை பொறுத்து. அதனால மேலும் இந்த மாதிரி உபாதைகள் இருந்தா எங்களோட தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் கடைபிடித்தால் ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் பாசிட்டிவை நெகட்டிவ் ஆக்க முடியும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. சிறப்பு அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நாம் செய்யக்கூடிய ஏதோ ஒரு செயல், நம்மிடம் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறது, கொன்றொழித்து விடுகிறது. அது என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். ஃபைனலாக என்ன சொல்றாங்க? என்னிடம் இருக்கும் எதிர்மறையான எண்ணங்கள் என்னுடைய பொட்டன்ஷியலை கொன்றுவிடும். கண்டிப்பா அது பொட்டன்ஷியல் அப்படிங்கிறப்போ அதை செய்யக்கூடிய ஆற்றல் நமக்குள்ள என்ன பண்ணுது இருக்குது. அது நமக்கு அதாவது சில நேரங்கள்ல சில விஷயத்திற்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஆசைப்பட்டிருப்போம். அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி நமக்கு என்ன பண்ணும் இருக்கும். ஆனா அதற்கு நாம சொல்லக்கூடிய விஷயம் இதுக்கெல்லாம் எனக்கு கிடைக்காத லைஃப்ல நான் இது வரைக்கும் நான் விருப்பப்பட்ட எதுவுமே கிடைக்கல, நெகட்டிவாவே அப்படியே நம்ம தாட் வச்சுட்டே இருப்போம். அதனால அப்படியே கிடைக்காம போயிடும். அதுதான். ஸோ இப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், நீங்க விரும்பக்கூடிய விஷயம் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்திலே வச்சிருக்குது. அதன் மீது நீங்க எந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டியை கொடுக்குறீங்களோ, அது எந்த அளவுக்கு நீங்க நேசிக்கிறீங்களோ, அது பெற்றுக்கொண்டது போல உணர்வு எந்த அளவுக்கு நீங்க கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், கிடைக்கும், நடக்கும். ஆனா நம்ம பல நேரங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, ஐயோ கடன் சுமை இருக்கு, ஐயோ இந்த கடன் சுமை என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லி அந்த கடனை ஒரு கெட்டாட்டி தான் என்னெல்லாம் நடக்குமோ அதைத்தான் என்ன பண்றோம், இமேஜினேஷன்ஸ் பண்ணிக்கிறோம், அதைத்தான் சிந்திக்கிறோம், அதைத்தான் விரும்புறோம். அப்போ எதை நம்ம விரும்புறோம், எதை சிந்திக்கிறோமோ அதுதான் நமக்கு என்ன பண்ணும், கிடைக்கவும் செய்யும். அப்போ என்னுடைய நெகட்டிவிட்டி எதிர்மறை எண்ணம் என்னிடம் இருக்கும் வரைக்கும் நான் விரும்பியதை என்னால் பெற்றுக்கொள்ள முடியுமான்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் என்னால் அது இமேஜினேஷனுக்கே கொண்டு வர முடியாது. எனக்கு என்ன வேணுங்கிறதே என்னால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. எனக்கு அதை இமேஜின் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே அது கிடைக்கிறதுக்கு தடையா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் கண்ணு முன்னாடி என்ன பண்ணும், வந்து நிற்கும். அப்போ அந்த கண்ணு முன்னாடி வந்து நிக்க அதை திரும்ப திரும்ப திங்க் பண்ண நான் நெகட்டிவிட்டியா தான் இருப்பேன். அப்போ அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியோ அதை அடையக்கூடிய ஆற்றலோ என்னிடம் இருந்தாலும் அந்த நெகட்டிவிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. என்னுடைய நெகட்டிவிட்டி என்னுடைய பொட்டன்ஷியலை கொன்றுவிடும். ஸோ இப்போ இன்னைக்கு நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு சிந்தனை. நம்ம பல நேரங்களில் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ அந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணிட்டே இருக்கிறோம், செய்து கொண்டே இருக்கின்றோம். இன்னைக்கு எந்த விஷயம் தள்ளி போடுறதா இருக்கலாம், சோம்பேறித்தனமாக இருக்கலாம், கோபத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கலாம். இது ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை என்கிட்ட இருக்கிறது என்ன பண்ணுறது, அடிச்சு பழிச்சிருது. ஸோ அப்போ இதை நான் ஒவ்வொரு நாளும் செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கை வளர்ச்சியை நோக்கி செல்லுமான்னு கேட்டால் அது கீழே இறங்கி கொண்டுதான் செல்லும். ஸோ அப்போ அதை திருத்திக் கொள்வதற்கான நல்ல ஒரு அழைப்பை கடவுள் இன்னைக்கு நம்ம கொடுத்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாள் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். நெய்வேலியை சேர்ந்த அந்தோணி சாமி, ஜெயமேரி இன்று தங்களது 62ஆம் ஆண்டு திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் மகள், மருமகன், மகன்கள், மருமகள்கள், பேரப்பிள்ளைகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஆதர்ஷ்னி பாண்டியராஜ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 121:6. பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலவும் உம்மை தீண்டாது என்கிறார் ஆண்டவர். இந்த இறையாசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம்.
அன்பானவர்களே, நம் வாழ்விற்கு நற்பயன் தராததை விட்டொழிப்போம், நலம் காண்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.